இப்போ விக்கிரவாண்டி மாநாடு, அதுக்கடுத்து மதுரை மாநாடு, இப்போ திருச்சி தேர்தல் பரப்புரை அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான முக்கியமான விஷயங்களை வந்து தாவேகா வந்து களத்துல முன்னெடுத்திருக்கு. இதிலிருந்து தாவேகா லேர்ன் பண்ணிக்கிட்டது என்ன? ஏன்னா அப்பதான் முதல் முறையா தேர்தல் களத்துக்குள்ள வர்றீங்க. இதுல வந்து என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னா, கிரவுண்ட்ல என்ன பார்க்க முடியுதுன்னா, மக்கள் வந்து ஒரு சராசரி குடிமகனுக்கு என்ன இருக்கிற ஃபீலிங் இருக்குன்னா, கடந்த 50 வருடங்களுக்கு மேலாக 2 கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி பண்ணாங்க. இருந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. எங்க வாழ்வின் தரம் வந்து உயரலைங்கிறது தான் பெரும்பாலான மக்களோட எண்ணிக்கையா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு மாற்றம் வேணுங்கிறது தான் எல்லாத்தோட அடிப்படை ஒரு எண்ணமா இருக்கு. அந்த இடத்துல வந்து அந்த ஃபீலிங்கை உணர முடிஞ்சது. அந்த ஒரு ஆன்டி இன்குபன்சி வந்து இப்போ வந்து இந்த கரண்ட் இப்போ நான் இருக்கிற ஆட்சியாளர்கள் மீதான அதிருப்தி வந்து ரொம்ப தெளிவா தெரியுது. அப்புறம் அது மேல என்ன, அதனால என்ன வந்து இன்னும் ரொம்ப பொறுப்புணர்வு எங்களுக்கு ரொம்ப இருக்கிறதா வந்து தலைவர் ஃபீல் பண்றாரு. நாம வந்து அவர் அந்த மீட்டிங்லேயே சொல்லியிருப்பாரு, வாக்கு பெறணுங்கிறதுக்காக வந்து வாக்குறுதிகளை அள்ளி வீசுறதுக்குலாம் நாங்க அந்த மாதிரி கட்சி இல்லை. நாங்க எது நடைமுறையில் சாத்தியமோ அந்த வாக்குறுதிகள் மட்டும்தான் கொடுப்போம். அந்த வாக்குறுதிகளை வந்து நாங்க கண்டிப்பா நிறைவேற்றுவோங்கிறது தான் அவர் சொல்லியிருக்காரு.